வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஎஃப் உறுப்பினர்கள் டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் இதை செய்ய வேண்டும், தவறினால் பெரும் நஷ்டம் அப்படிங்கிற தலைப்பை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வாரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நாம் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஃப் சந்தாதாரராக நீங்கள் அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி உள்ளது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து வைத்திருப்பது மிக அவசியமாகும். ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ அவ்வப்போது பல புதிய விதிகளை உருவாக்குகிறது, ஏற்கனவே உள்ள விதிகளில் மாற்றங்களை செய்கிறது. இபிஎஃப் உறுப்பினர்களின் வசதிகளை அதிகரிக்க இப்படிப்பட்ட மாறுதல்கள் செய்யப்படுகின்றன. முன்னதாக யுஏஎன் மற்றும் வங்கி கணக்குகளை ஆதாருடன் இணைப்பதற்கான கடைசி தேதி நவம்பர் 15ஆக இருந்தது. ஆனால் ஏராளமான ஊழியர்கள் இந்த காலக்கெடுவை தவறவிட்டனர். அதன் பிறகு இது டிசம்பர் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இபிஎஃப்ஓ இந்த பணியை செய்து முடிக்க இபிஎஃப் சந்தாதாரர்களுக்கு மற்றொரு வாய்ப்பை வழங்கியுள்ளது. ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ புதிய தனியார் துறை ஊழியர்களுக்கான உலகளாவிய கணக்கு எண் யுஏஎன் செயல்படுத்துவதற்கான காலக்கெடுவை நீட்டித்துள்ளது. இதற்காக இந்த ஊழியர்கள் டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் தங்கள் யுஏஎன் மற்றும் வங்கி கணக்குகளை ஆதார் எண்ணுடன் இணைக்க வேண்டும். முன்னதாக அதன் கடைசி தேதி நவம்பர் 30ஆக இருந்தது. ஆனால் ஏராளமான ஊழியர்கள் அதை தவறவிட்டனர். இபிஎஃப்ஓ அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பை வழங்கியுள்ளது. யுஏஎன் செயலில் இருப்பதால், அதாவது ஆக்டிவாக இருப்பதால், பணியாளர்கள் வேலைவாய்ப்பு இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை இஎல்ஐ திட்டத்தின் பலன்களை பெற முடியும் என்று இபிஎஃப்ஓ கூறுகிறது. அனைத்து புதிய ஊழியர்களின் யுஏஎன் மற்றும் வங்கி கணக்குகளை நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்குள் புதுப்பிக்குமாறு முதலாளிகளுக்கு அல்லது நிறுவனங்களுக்கு அமைப்பு அறிவுறுத்தியுள்ளது. முழுமையான விவரங்களுடன் ஆதார் மற்றும் வங்கி கணக்குடன் யுஏஎன் எண்ணை இணைத்தால் மட்டுமே திட்டத்தின் டிபிடி எனப்படும் நேரடி பலன் பரிமாற்றம் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் சாத்தியமாகும். தற்போது நடப்பு நிதியாண்டில் பணியில் சேர்ந்த ஊழியர்களின் தகவல்கள் மட்டுமே புதுப்பிக்கப்பட்டு வருகின்றன. அடுத்த கட்டத்தில் பழைய ஊழியர்களும் தங்கள் விவரங்களை புதுப்பிக்க வேண்டும். ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.